Welcome, brother. Challenging session for me after lunch. Yes. But I believe I'll maintain your attention, competing with the sleep. So, that's the problem with good food, But this is a good starting point. இப்போ நம்ம வந்து first 3 sessionsல intro மாதிரி தான் பார்த்தோம். History, introduction, why we are doing this, இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? So now Jesus heal பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஆங்கிளுக்கு வரோம். அவங்க அதை கேட்குறாங்க. சவுண்ட் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாரு. ஓகே, then fine, I am fine. ஸோ பகுதி ஃபோர்த் செஷனில் வந்து ஜீசஸ் ஏன் சொல்ல முடிச்சு, why did Jesus heal? ஏன்னா இந்த ஹாஃபே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனே the one approach of this இந்த ஹீலிங் ட்ரைனிங்கோட அப்ரோச்சு நீங்கள் எப்போதும் இந்த ஆங்கிளில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் அவர் அப்ரோச் இஸ் we approach healing as, அதாவது சுகமளிப்பை இயேசுவானவர் எப்படி செய்தார் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய எக்ஸாம்பிள் ஆர் ரோல் மாடல் இஸ் ஜீசஸ். ஓகே, அப்போ ஹீலிங்கே நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா அவர் எப்படி பண்ணாரோ அப்போ நம்ம அப்படி பண்ண போகிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொன்னாரே. ஸோ அவர் எப்படி செஞ்சாருன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான டெக்ஸ்ட் புக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் புக் வந்து 4 காஸ்பல் இருக்குது. 4 காஸ்பல்லையும் இருக்கிற ஜீசஸுடைய ஹீலிங்ஸை எடுத்து படிக்கணும். அது நீங்களே பண்ணலாம். ஐ ஹேவ் ஒன் நோட்ஸ், ஐ ஷேர் இட் ஆல்சோ. நாளைக்கு நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், நான் அந்த நோட் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் டு தட். நீங்களாவே படிக்கலாம். நான் படித்தேன். பைபிள் எடுத்து 4 டெஸ்ட்மெண்ட்லையும் ஜீசஸ் என்ன இது, அதில் சம் ஆஃப் இட் சம் பாயிண்ட்ஸை வச்சு இந்த 2 செஷனில் இப்போ பார்க்க போகிறோம். சில வைட்டல் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அவர் எப்படி செய்கிறாரோ அதை மாதிரி நம்ம செய்கிறோம், அப்படி செய்யலாம். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணலாம், காப்பி அடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு பொதுவாக வந்து ஒரு தாட் மட்டும் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நெகட்டிவ் வரும்னா, அவர் வந்து செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியுமா, தட் இஸ் ஜீசஸ் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ ஆனால் அவரை போல் நம்ம செய்யணும்னு தான் அவர் சொல்லிட்டு போனார். ஸோ வில் கம் டு that is what we are going to study. ஸோ அதனால் ஜீசஸ் செய்ததை நம்ம ஃபாலோ பண்ண அந்த ரோல் மாடல்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன் வந்து ஹீலிங் பண்ணணும்? இது கட்லைட்டார்ல அதனால பண்ணணும். சரி, வேற என்ன ரீசன் நம்ம சொல்லலாம்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் வந்து ஜீசஸ் பண்ணாரு, ஏன் நம்ம வந்து அவர் செய்த மாதிரி நம்ம செய்யணும். why do you think அவர் ஏன் பண்ணாரு ஹீலிங்? ஹீலிங் மினிஸ்ட்ரி பார்ட் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி தானே. டெஃபினட்டாக வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிறைவேற்றிருக்கு. அப்போ அந்த ரீசனுக்காக நிறைவேற்றணும். அப்போ நம்மளுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் இல்லை, நம்ம நிறைவேற்ற வேண்டாம்ல, அப்போ நம்ம செய்ய வேண்டாம். கரெக்ட் ஆன்சர், தப்புன்னு சொல்லலை, அதுவும் ஒரு ரீசன். சரி, பிதாவின் சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றினார். ஸோ சுகமளிப்பு ஆண்டவருடைய சித்தம், வாக்குத்தத்தின்படி கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம். சரி, நம்மளும் செய்யணும், நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு மாதிரி. அவர் தான் பர்ஃபெக்ட் ரோல் மாடல்ல நம்மளுக்கு. ஸோ நம்ம அதனால செய்ய முடியும், நம்ம செய்யணும். கரெக்ட். ஹெவன்ல இல்லாதனால அது அவருடைய சித்தங்கிறது, ஆண்டவருடைய சித்தம் அங்க நிறைவேறது. இங்க ஹெவன்ல யாரும் சிக்கிருக்காங்களா? இல்லை. அப்போ காட்ஸ் வில் டு பி எஸ்டாப்ளிஷ் ஆன் தி எர்த்னா ஜீசஸ் வந்து அதனால செய்தாரு அப்படின்னு. கரெக்டா? இதெல்லாம் நல்ல ரீசன்ஸ். ஜீசஸ் ஹேட் கம்பேஷன் ஆன். கம்பேஷன்னா என்ன தமிழ்ல சொல்ல போனோம்னா மனதுருக்கம். கம்பேஷன் இஸ் பார்ட் ஆஃப் லவ். இல்லை, இட் இஸ் லவ் இன் ஆக்ஷன். நம்ம அன்பு, தேவ அன்பு நம்ம இடையில இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனதிற்கும் வந்து ஒரு சாதாரணமாக நம்ம யோசிச்சாலே அதை வந்து நேச்சுரல் ஃபார்ம்லேயே யோசிச்சு பாருங்களேன். யாராவது வேதனையில் இருக்காங்கன்னா பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது செய்யணும்னு இருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் நம்மளால செய்ய முடியாதுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி வந்து தட் இஸ் சிம்பத்தி. மனதிற்கு
மனதுருக்கத்துக்கும் சிம்பத்தி தவிர பரிதாபப்படுறத வந்து என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அதுதான் பண்ண முடியும். நான் அவங்களோட சேர்ந்து ஐ கேன் ஃபீல் சாரி ஃபார் தம். சாவுகள்ல அதான் பண்ணுவேன். டெத் முடிஞ்சிருச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கேன் ஒன்லி கிவ் தம், ஐ ஆஃபர் மை சிம்பத்திஸ்ன்னு சொல்லுவோம். அதான் செய்ய முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. பட் மனதிற்கும் வந்து இட் இஸ் மோர் தேன் தட் இல்லை. சிம்பத்தி ட்ரிகர் பண்ணி, ஆனால் நான் சிம்பத்தினால வேவ் ஆஃப் சிம்பத்தி மேக்ஸ் மீ டூ சம்திங், ஏதாவது செய்ய வைக்கிறது. அதுதான் மனதிற்கும். இப்போ மனதிற்கத்துலேயும் பண்ணார் அவர் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து சில வியாதிகள் வந்து பாவத்தினாலோ நாம செய்த பாவத்தினாலோ so that is an opportunity to repent our sins. இல்லை இல்லை, ஏன் அவர் சுகமளித்தார்னா அப்போ அந்த சாபங்களை முறிக்கிறதுக்குன்னு சொல்றீங்களா? விடுதலை செய்யறதுக்கு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், பட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய நுழையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அதான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுன்னு சொல்றாரு. அது இதுக்காக நான் வந்த கெட்டுட்டவர்களை விடுதலை, இதுதான் என்னோட நோக்கம். அவர் வந்ததோட நோக்கம், அதை அவர் வந்து சேர வந்தார். ஆனால் இப்போ வந்து வசனத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம சொன்னாலும் எவ்ரிதிங் ஒரு பாயிண்ட், எந்த பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் வேர்ஸ் எங்கே இருக்குது அதை எடுத்து நம்ம தரவாக இருக்கணும். டு த பாயிண்ட் எவ்ரி சாப்டர் நம்ம ஒவ்வொரு செஷன் முடிக்கும் போதும் அது ஃபிங்கர் டிப்ஸில் நம்மக்கிட்ட மனப்பாடமாக இருக்கணும். இன்றைக்கே முடியாது, பட் அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் மேனுவல் கொடுக்குறது. அந்த அளவுக்கு தரவாக இருக்குன்னா நாளைக்கு நான் யார்கிட்ட சொல்லும்போது இந்த பாயிண்ட் சொல்லும்போது வசனத்தோடு சொல்லணும். சும்மா நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது, எந்த பேசிஸில் நான் சொல்கிறேன்றது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 வசனம் வந்து பொதுவாக ஒன்று கொடுத்து பைபிளில் எந்த இடத்துலலாம் ஜீசஸ் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணார் அந்த வசனம் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். 1 யோவான் 3:8 பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு என்னத்துக்காக வந்தார் அப்படின்னு, என்ன செய்ய வந்தார்னு பார்த்தோம்னா, அவர் வந்து தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற வந்தார். கரெக்ட். இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, பிசாசனுடைய கிரியை இங்கே நடந்துட்டு இருக்கு, அந்த கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ அவர் வந்ததுடைய ஒரு நோக்கம் வந்து இதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வேற விதமாக இந்த வசனம் சொல்றது பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 எடுத்தீங்கன்னா அங்கே வந்து சொல்கிறாங்க, ஹீலிங்லாம் நடக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு, ஒரு பிரசங்கம் பண்ணுறது சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போ குணமாக்குறது பிசாசின் வல்லமையில் இருக்கவங்கள விடுதலை செய்கிறது இவருடைய நோக்கமாக அவர் செய்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பிசாசனுடைய கிரியைகளில் ஒன்று இந்த சுகவீனம் அப்படிங்கிறதுனால அதை எதிர்த்து ஜீசஸ் வந்து இதை பண்ணார். அதை செய்யும்போது எங்கே நம்ம அவர் செய்யும்போது எது வந்து அவரை வந்து செய்ய வச்சுது, ஏன் செய்தார்னு பார்க்கும்போது அந்த அவர் கொடுத்த அந்த சுகமளிப்பின் எக்ஸாம்பிள்ஸ் சில இதை பார்ப்போம் பாருங்களேன். ஒன்னொன்று வந்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் கடைசிக்கு போகிறோம். அங்கே வந்து அநேகர் திரள் கூட்டம் வர்றதை பார்த்த உடனே அவருக்கு வந்து கஷ்டமாகுது. நான் ஒருத்தனா நான் இவ்வளோ பண்ண முடியும், மோர் வேணும் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. மத்தேயு 9:35 படிக்கிறேன் பாருங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் விசேஷத்தை பிரசங்கித்து, உபதேசிக்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு, சுற்றி நடக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பிரதான கட்டில் படிச்சதுல வந்துருந்தோம் இல்லைங்களா? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி, சகலனாக்கா மல்டிபிள்ன்ற மாதிரி இருக்கும்.
எல்லா விதன்றது அது விதம் வெரைட்டி அப்படி இல்லை. சகலனா எல்லாம், எவ்ரி டிசீஸ். இட்ஸ் சூப்பர்லேட்டிவ். ஒரு எக்ஸப்ஷனே உடலை, நோ எக்ஸப்ஷன். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். நோயை நீக்கிட்டு அவர் சொஸ்தமாக்குறார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பினல்லாத ஆடுகளைப் போல நொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருக்கம் பேசணும்ல, நம்முடைய சீஷர்களை நோக்கி அதுக்கும் மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் பத்தாதுன்னு பார்க்குறாரு. சீஷர்களை பார்த்து, அதனால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அது சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாரு, 12 பேரையும் செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அடுத்த வசனம், சாப்டர் நம்ம தான் பிரேக் பண்ணோம். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், அதே வேர்டு, சகல வியாதி சகல நோய் இவங்களுக்கும் தான் பண்ணது அதே, நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒன்று ஆவிகளை துரத்த அவங்களுக்கு சீஷர்களிடத்தில் வரவழைத்து அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், வியாதியை பிசாசை துரத்துறதும் வியாதிகளை நீங்க வைக்கிறதுக்கும் அதுக்கும் அதிகாரம் கொடுக்குறார். வல்லமைன்னு சொல்லப்படலை, இங்கே அதிகாரம் கொடுக்குறார். அந்த இடத்துல அவங்களுக்கு நேச்சுரலாக அதிகாரம் கிடையாது அந்த டைமில். ஏன்னா அவங்க இன்னும் பாலகன் ஆகலை. அப்போ ஆண்டவர்கிட்ட மட்டும்தான், ஏசாமிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருந்தது. தேவனுடைய குமாரன்ற அதிகாரம் அவருக்கு தான் இருந்தது. பிசாசு வல்லமையினால தன்னுடைய அதிகாரத்தை இவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. they had a short time delegated authority மாதிரி. தான் அதிகாரத்தை கொடுத்து என் அதிகாரத்தில் போங்கன்றார். பிரதான கட்டளையிலே சொல்லுவார், வானத்தையும் பூமியில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால நீங்கள் போங்க. நம்ம அவருடைய அதிகாரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம், அவருக்கு அடியில் தான். ஆனால் அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது. அதை இவங்ககிட்டயே ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு அப்போவே அப்படி கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்க தான் போயிட்டு எல்லாம் எனக்கு உபயோக பண்ணுறது வேற சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அனுப்புகிறாங்க. இந்த இடத்துலையும் அவர் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணதே மனதுருக்கத்தினால. இப்போ சிவபீரம் பார்த்து இவ்வளோ கூட்டம் இருக்கு, நான் ஒரு ஆள் இடத்துல நின்று பண்ணுறது கஷ்டம், எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், அனுப்பணும். இவங்களை அது வரைக்கும் அவங்க அனுப்பாமல் இருந்திருக்காரு, வெயிட் பண்ணியிருக்காரு. நவ் இஸ் த டைம் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புகிறாரு. இதை திரும்ப வேற இன்னொரு இடத்துல பாருங்க. மத்தேயு 14:14 இயேசு 14:14 திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அந்த ஹீல் பண்றதோட கனெக்ஷன் அங்கேயும் திரும்ப வருது. சொஸ்தமாக்கும்போது அவர்கள் மேல மனதுருகி அவங்க மேல சொஸ்தமாக்குறார். அதனால மனதுருக்காங்கிற அந்த வார்த்தை அது சிம்பத்தி, தமிழ்ல சிம்பத்திக்கு என்ன சொல்லிருக்கா, பரிதாபத்துக்கும் மனதுருக்கத்துக்கு டிஃபரன்ஸ். மனது உருகுனா உருக்க மட்டும்தான் அது ஐயோ பாவான்னு சொல்றது இல்லை. மனதுருக்கம் அது ஒரு செயல்படுத்துற ஒரு காரியமா நமக்கு மாறணும். அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான நான் ஏதாவது பண்ணுவேன், எனக்கு சும்மா ஐயோ எதுனா நமக்கு உண்மையா நம்மளை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா ஏதாவது பண்ணணும்னு பார்க்கறது. அது ஆண்டவருடைய குணாதிசயம். நான் பார்த்து சாரியா ஃபீல் பண்றதில்ல. இன்னும் 2-3 இடத்துல இதே மாதிரி மனதுருக்கத்துக்கும் அவர் சுகம் பண்ணுறதுக்கும் கனெக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது இதனாலதான் அவர் பண்ணாரு, அப்போ மனதுருக்கத்தினால தான் அவர் சுகப்படுத்தினாருங்கிறது அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண காட்டுறேன். மத்தேயு 20 குருடர்கள் வர்றாங்க, குருடன் வர்றாங்க, அவங்ககிட்டையும் சொல்றாரு. மத்தேயு 20 29-34 அவங்க 30ஆம் வசனத்துல கேட்குறான். வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார்னு கேள்விப்பட்ட, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க, கூப்பாடு போடுறாங்க, சத்தமா கேட்குறாங்க. திரும்ப அடுத்த வருஷம் திரும்பவும் அவங்க எல்லாம் சொல்றாங்க பேசாம இருங்க, திரும்ப அவங்க எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு விடலாம். அவங்க இதை அப்பீலிங் டு பி, எப்படியாவது அவங்க குரல் கேட்டுருமான்னு சத்தமா கூப்பிடுறாங்க. அவர் தாண்டி போயிட்டு இருக்காரு கூட்டத்தோட. அப்ப அவர் நிற்கிறார். இயேசு நின்று அவர்களை அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களை கேட்கிறார், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. அப்ப என் கண்களை திறங்கன்னு கேட்கிறான். அப்போ அந்த வசனம் பாருங்க, 34ஆம் வசனம் சொல்லுது, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையிழந்து அவருக்கு சென்றார்கள்.
ஸோ இங்கேயுமே அந்த வேர்டு மனதுருக்கம் வந்து கனெக்டட் வித் ஆக்டிங் ஆகும். அதன் மேலே அவர் ஆக்ஷன் எடுத்து உடனே மனதுருக்கத்தால் போய் தொட்டு குணமாக்குறார். இதை திரும்ப மார்க் 1 குஷ்டரோகிக்கு 1:41 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மனதுருகி கையை நீட்டு அவனை தொட்டு லாவை பிரேக் பண்ணுறாரு. தொடக்கூடாது குஷ்டரோகர், அது லா பிரேக் பண்ணுறவர் கிடையாது. ஏன்னா அவர் தொட்டார்னா அவருக்கு தெரியும், தொட்ட உடனே அவன் மாற போகிறான்னு. தொட்டுட்டு உடனே சரியா தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார். இங்கேயும் மனதுருகி தான் அவர் உடனே ஆக்ஷனில் இறங்கிடுவார். ஜஸ்ட்டு ஐயோ ஏதாவது பண்ணலாமா பார்க்குறேன் கேட்குறேன் எல்லாம் இல்லை, உடனே செய்கிறார். பிசாசுகளையும் துரத்துறாரு. அது வந்து 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த கதிரேயத்தில் இருக்க போகும்போது அவன்கிட்ட சொல்கிறார் 19ஆம் வசனம் மார்க் 5:19 இயேசு அவனுக்கு உத்தரவு போடாமல் அவன் வரணுங்கிறான், உங்களை ஃபாலோ பண்ணுறது கேட்குறான். நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஸோ அங்கேயும் மனதுருக்கத்தினால அவர் இறங்கி இறக்கம் பெற்றும்போது ஆக்ஷன் ஏதோ ஒன்று செய்ய முனைகிறார், உடனே செஞ்சு முடிக்கிறார். ஸோ இதனால் அந்த இத்தனை வசனத்தில் வச்சு நம்ம காட்டுற ஒரு ரீசன், ஏன் சுகமளித்தார், ஏன் நம்ம சுகமளிக்க குறித்து படிக்கிறோம்னா இது வந்து மனதுருக்கம். ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்குள்ளே இருந்தா, அன்பு நமக்குள்ளே இருந்தா, நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு முடியும்னா நம்ம அதை செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவமாயிடும் இல்லையா? மனதுருக்குன்னா நம்ம ஆக்ஷனில், ஏன்னா செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தான் வந்திருக்கோம், எல்லாராலையும் செய்ய முடியும். அவர் செய்ய சொல்லியிருக்காருன்னா அவர் செய்ய முடியாததை செய்ய சொல்லுவாரா? எல்லாருக்கும் செய்ய முடிஞ்சிருக்கிறதுனால தான் கட்டளையிட்டு இருக்காரு செய்யுங்கன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம கற்றுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும், எப்படி செய்யணும், கற்று நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான். அப்போ இதை செய்யாமல் இருந்தால் நமக்கு தப்பாயிடும் இல்லையா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முடியுங்கும் போது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம செய்யணும். எனக்கு தெரியல நான் பண்ணலன்னு சொல்லிட்டா அது வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? பொறுப்பில்லாத ஒரு தன்மை. உனக்கு முடியும், உனக்கும் எனக்கும் கிறிஸ்துவ அறியாதவனுக்கும் வித்தியாசம் என்னன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார், நான் வித்தியாசம். அப்போ நான் வித்தியாசமாக இருக்கும்போது நான் வித்தியாசம் சொல்லிட்டு இருந்தா லாபமா? போதுமா? நான் அவரோட உறவுல இருக்கேன், இன்னைக்கு இறந்து போனால் நான் அவர்கிட்ட இருப்பேன், அந்த அஷ்யூரன்ஸ் இது மட்டும்தானா? ஆனால் வேற வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அந்த பொறுப்பை நம்ம எடுத்து செய்யணும் இல்லையா? ஸோ அதனால அவர் சொன்ன ரீசன் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா மனதுருக்கத்தினால சுகமடைச்சார். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்றேன், சரி சொல்ல ஒரு பாயிண்ட் மனதுருக்கத்தினால செய்தார். ஸோ நம்மளுக்கும் உண்மையாக நம்ம ஹாப்பியாக செய்வோம், ஆசை தான் எங்களுக்கும் நாங்கள் செய்வோம். ஆனால் இது ஏன் சொல்கிறோம்னா பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம யாருக்காவது ஜெபம் பண்ணுறதுக்கு ஹீலிங்காக கொண்டு வரும்போது பொதுவாக சொல்லப்படுற ஒரு காரியம் என்னன்னா, இந்த பர்சனுக்கு ஆண்டவர் சுகமளித்தா, இன்னொருத்தருக்கு சுகமளிக்கிறத விட இந்த பர்சனுக்கு சுகமளித்தா அதிக பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ரீசன் அவுட் பண்ணுவோம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? யூஸ்வலாக நம்ம வந்து இந்த பர்சன் ஹீலிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த குடும்பமே வந்துடும். இல்லை இவங்க ரொம்ப பாவம், இவங்க தகுதி பெற்றவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இல்லை இவங்க ரொம்ப பாவம், நம்ம குவாலிஃபை பண்ணுவோம். பிட்வீன் 4 பேருக்குள்ள இவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரீசன் ஏன் இவங்களுக்கு பண்ணணும்னு நம்ம என்னென்னமோ சொல்லுவோம். இன்னொரு விதமாக இன்னொன்று சொல்லுவோம்னா ஏன் பண்ணணும்னா ஏசாமி காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஏன் பண்ணாருன்னா அவர் மேசியாங்கிறத அவங்க அறிஞ்சிக்கணும், அதுக்காக அவர் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் எங்கேயாவது வசனத்தில் அப்படி வார்த்தை கொடுக்கவே இல்லை. இது வந்து நம்மளா எடுத்துக்கிட்ட கன்க்ளூஷன்ஸ். ஏன்னா அவர் மேசியாங்கிறத காட்டுறதுக்காக அவர் வந்து சுகமளிச்சிருந்தா, பவர் கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணியிருந்தா, அப்போ அவர் வந்து செய்தப்ப எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இருக்கணும்ல. அதுக்கு மட்டும்தான் அவர் பண்ணாரா? அதுக்காக அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் திரள் கூட்டம் சில நேரத்தில் வரும்போது அவங்ககிட்ட என்ன சொல்லுவார்? கடைசி ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரானலாஜிக்கலாக படித்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கூட்டம் வராது, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நிறைய கூட்டம் ஃபாலோயிங். அவர் எங்கே போனாலும் பெருங்கூட்டம் அவர் பின்னாடி வருதுன்னு சொல்கிறாரு. நான் ஒரு ஆளை எவ்வளோ செய்ய முடியும், மற்றவங்க சொல்லி கொடுப்பாரு. அப்போ கூட்டம் வர்றதை வந்து அவர் வந்து சிலுவைக்கு போகணும். ஸோ பின்னால் ஹாஃப்லலாம் கூட்டம் நிறையா வரும்போது அவங்க பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்ச பிறகு நீ யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லுவார். சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ நம்ம அதுக்கும் அவர் வந்து மகிமை அடையிறதுக்கும் அவர் வந்து ஒரு மேசியான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கும் அவர் தெய்வங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு
அவர் வந்து சுகம் அளிச்சாரா? இல்லை, வசனம் அப்படி சொல்லலை. இதெல்லாம் வந்து நம்மளே எடுத்துக்கிட்ட முடிவுகள், நம்மளே கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி அவர் அதுக்கு தான் அவர் பண்ணாரு. ஏன்னா அதை வச்சு இவங்க தகுதிப்படுறவங்க, இது ஒரு ஆங்கிள், இவங்களுக்கு பண்ணால் நல்லது, எல்லாரை விட இவங்களுக்கு பண்ணால் ரொம்ப ராஜ்யத்துக்கு நல்லா இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம பார்க்கணும் ஏன் சுகமளித்தார்ன்றது. எப்போதுமே இயேசு வந்து மனதுருக்கத்தால் தான் சுகமளித்தார் அப்படிங்கிறது வசனம் நிறைய வசனத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்மளும் இப்போ செய்யும்போது நமக்கு வந்து நம்ம மனதுருக்கத்தினால நம்ம வந்து உந்தப்பட்டவர்களாக நம்ம செய்கிறவர்களாக இருக்கோம். எங்கேயாவது பார்த்தாக்கா அந்த கஷ்டத்தை பார்த்தோன்னே நம்ம வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியாது. எனக்கு பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் பண்ண முடியுமோ எனக்கு தெரியாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனில் எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, நம்ம வந்து சம்டைம்ஸ் போஸ்ட்போன் பண்ணிடுவோம், ஏதாவது அந்த மாதிரி டிலே பண்ணுறீங்கன்னா மனதுருக்கம், உண்மையான மனதுருக்கம் வந்தால் நம்ம இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம ஃபீலிங்ஸ். அப்போ அதுக்குரியதை கற்றுக்கொள்றது அதனால தான் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, நம்ம யாராவது கஷ்டப்பட்டதை பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் இனிமேல் ஹெல்ப் பண்ணணும், இந்த நிலைமைக்கு இனிமேல் விடவே கூடாது அப்படின்னு நம்ம இன்னைக்கு கற்றுட்டு நம்ம பண்ணணுன்ற வாஞ்சையில தான் நீங்கள் இன்னைக்கு வந்துருக்கீங்க. ஸோ அந்த வாஞ்சை இருக்குன்னா அது எதனால உந்தப்பட்டு ஏன் செய்கிறாங்க, ஜீசஸ் ஏன் செஞ்சாரு, அதனால தான் நம்மளும் செய்கிறவங்களா இருக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, அநேக தானே நம்ம வந்து இப்போலாம் வந்து ஹீலிங்காக நம்ம எதுக்கு படிக்கிறோம், வல்லமையில் கிரியை செய்கிறத எதுக்காக, வல்லமை வரங்களில் நம்ம கிரியை செய்கிறது எதுக்கு முக்கியம்னு நினைக்கிறோம்னா, அதை செஞ்சால் அதை பார்த்து நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஜீசஸ் அப்படி பண்ணலை. அப்படி சொல்லியிருந்தா அவரை மேசியாவை ஏற்றுப்பாங்க சீக்கிரமாக. அவர் நான் அற்புதங்கள் மூலமாக என்னை மேசியாவை ஏற்றுக்கணும்னு சொல்லி செஞ்சுருந்தாருன்னா அந்த நோக்கத்துக்காக அவர் செய்யலை. இது நம்ம இந்த ரீசன் வை நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணுவோம் எங்கே வந்து அதிகமாக பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது. ஆண்டவர் வந்து அப்படி சூஸ் பண்ணுவோம். அவர் எல்லாரையுமே எங்கே பார்த்தாலும் சில இடத்துல கேட்காதவங்களும் ஹீலிங் பண்ணார், கேட்காதவங்களும் உயிரோடு எழுப்பினார். அவருடைய மனதுருக்கத்தில் அவர் எப்படி நடக்கிறப்ப அவரோட வாழ்க்கை முறையில் அவர் போயிட்டே இருக்கும்போது வழியிலே நிறையா ஃபீலிங்ஸ் பண்ணார். ஸோ நம்ம வந்து தகுதிப்படுத்த வேண்டியதில்லை யாரையும், ஹூ டிசர்வ்ஸ் இட் அப்படிங்கிறது. மனதிருக்கம் நம்ம பார்க்குறோம், யாரும் கஷ்டப்படுறாங்களா, இது வந்து சரியில்லை. சுகவீனம் என்றைக்குமே வலியும் வேதனையும் சரியில்லை. யாருக்காவது வேதனை இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்போ மனதிருக்கம் வந்து நம்மளை வந்து மனதிருக்கத்தால் உந்தப்பட்டு நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யலாம் இருக்கணும். அந்த உந்துதலில் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். முதல்ல நல்லா கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொரு வசனம் இதில் வந்து ஒரு பாரம்பரியம் ஒன்று, இந்த சான்ஸில் இது சின்ன பாயிண்ட் தான் இந்த செஷன். ஆனால் அதனால் இன்னொரு ஒரு மனிதனுடைய பாரம்பரியம் ஒன்றை வந்து நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 17:14-21 இங்கேயும் மனதிருக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்டுக்கு போயிட்டு அவர் கீழே வரும்போது அந்த 9 சீஷர்கள் கிட்ட கொண்டுருப்பார் தகப்பன் தன்னுடைய மகனுக்கு விடுதலை பெற சொல்லி. ஆனால் அவங்களால பண்ண முடியாது. அப்போ வந்து இவர் வந்த உடனே இவர்கிட்ட வருவாங்க. அப்போ அவர் அந்த தகப்பனார் எப்படி கேட்குறாரு பாருங்களேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும். எப்படி கேட்குறாங்க, இறங்கும். அந்த இறங்கும்ன்றதை நான் மனதிருக்கத்தோட கனெக்ட் பண்ணுறேன். அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உங்களுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியை யார் திட்டுறாரு? சீஷர்களை இல்லை, மக்களையும் இருக்கலாம் சேர்த்து, சந்ததியே. எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், நான் தான் வரணும்னு ஏன்ட்ட வரான் இல்லை அந்த தகப்பன், அவனையும் சொல்றாரு. சந்ததியே, எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். நீங்கள் அது இந்த பேத்தஸ் ஆக்சுவலாக அவருடைய ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, அவருக்கு மறுரூப மலையில் வந்து அவருக்கு மார்ச்சிங் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போதுலேருந்து அவர் கீழே வந்து his face was set towards the cross. அவர் போகிற இதில் இருக்கார். இப்போ இனிமேல் நான் எக்ஸிட் மோடில் இருக்கார் அவர். இந்த டைமில் நீங்கள் தான் வரணும்னு வெயிட் பண்ணாத சார், எவ்வளோ நாள் நான் இருப்பேன், நான் போகிற மோடில் இருக்கேன், இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும், நீங்கள் பண்ணியிருக்கணும் இந்நேரம் அப்படிங்கிறாரு. ஏசு பிசாசு. அப்போ வந்து பிசாசு ஏசு பிரதித்திரமா 18
இயேசு பிசாசை அதட்டினார்னு இருக்கு. என்ன சொன்னார்னு எழுதலை இங்கே, அதட்டினார்னு சொல்லிருக்கு தமிழ்ல. ஸோ ஏதோ ஒரு விதம் அதட்டினார்னா என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம திட்டினான்னு சொல்லுவோம் இன்னைக்கு வார்த்தையில, திட்டிருப்பாரா, என்ன சொல்லியிருப்பாரு, என்னன்றது அத்தாரிட்டேட்டிவா என்ன சொல்லியிருப்பாரு, வெளியே போன்னு சொல்லியிருப்பாரா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டைல்ல ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அதுகிட்ட பேசியிருக்காரு, பிசாசுகிட்ட தான் பேசியிருக்காரு. நம்மளுமே டெலிவரன்ஸ், இப்போ பிசாசு வந்து எங்கேயாவது வந்து ஆடுதுன்னா when we see manifestation, அதோடைய அறிகுறியை நம்ம பார்த்தோம்னா நம்ம பிசாசுகிட்ட தான் அதட்டுவோம் இல்லையா. மக்களை நம்ம என்றைக்கும் யாரை கஷ்டப்படுத்துதோ அவங்கள போயிட்டு நம்ம திட்ட மாட்டோம், அதட்ட மாட்டோம், பிசாசு தான் திட்ட போகிறோம். ஸோ அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, உடனே போயிடுச்சு. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அந்த நிமிஷத்துல அவன் சரியாயிட்டான். அப்பொழுது சீஷர்கள் இயேசு வந்து தனித்து வந்து தனியா அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்கள் உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆன்சர், அவங்க கேட்ட கேள்வி ஏன் எங்களால பண்ண முடியலன்னா அவரோட ஆன்சர் என்ன, அவிசுவாசம்னா அன்பிலீஃப். அன்பிலீஃப் வந்து விசுவாசம் இல்லாதது இல்லை, விசுவாசத்துக்கு எதிர்மாறானது. விசுவாசம் கொஞ்சம் இருந்தா கூட உங்களுக்கு வரும், ஆனா இது எதிர்மாறான ஃபீலிங்கே உங்களுக்கு, ஐயோ நம்மளால செய்ய முடியாதுங்கிற ஃபீலிங்கே வந்துருக்கும் அவிசுவாசம். அது ட்ரை பண்ணிட்டு 2 தடவை ட்ரை பண்ணிட்டு ஆகலான்னு உடனே அந்த ஃபீலிங் வரதான் செய்யும். ஆனா அந்த அவிசுவாசம் தான் தான் பண்ண முடியல அப்படிங்கிறது. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, உங்களுக்கு விசுவாசம் இருந்தா போதும்னு சொல்லல அவரு. ஆனா என்ன சொல்ற, விசுவாசத்தை வச்சுட்டு என்ன பண்ணணுமா, இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அகன்று போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். நீ வந்து சொன்னதுல பத்தாது, சொல்லும் போது உனக்கு விசுவாசம் இருக்கணும், கடுகளவு போதும். நான் சொன்னதுல அது நடக்கும்னு உனக்கு விசுவாசம் இருக்கணும். அப்ப நான் சொல்லும் போது கொஞ்சமாவது எனக்கு விசுவாசம் வேணும், சொல்லணும், 2 வேணும். விசுவாசம் இருக்கு, ஐ ஜஸ்ட் பிலீவ் அண்ட் ஸ்பீக், 2ம் வேணும் இல்லையா. 2ம் செஞ்சீங்கன்னா மழை கூட பயந்து விழுந்துருன்றாரு. இருந்தாலும் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து போகணும்னு சொல்ல அது போகுங்கிறாரு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. 21ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த வசனத்தை வச்சு சில பேர் சொல்லுவாங்க, சில நேரத்துல போகலைன்னா, இப்ப நம்ம வந்து போன்னு சொல்லி போகலைன்னா உபவாசம் பண்ணணும், உபவாசம் பண்ணிட்டு வந்தா போகும். இதை வந்து ஊழியக்காரங்க சொல்றது கேட்டிருக்கேன். நான் வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணிட்டு 3 days ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட்டு வர சொல்லணும். சில ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டிருக்கேன், அந்த இந்த பிசாசு பிடித்தவங்களே அவங்களையும் ஃபாஸ்டிங்ல போட்டுருவாங்க, ஃபாஸ்டிங் போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் பண்றதையும் நான் பார்த்துருக்கேன். அது ஆனா இந்த இடத்துல ஜீசஸ் சொல்றதை வச்சு அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா இது ஏன் போகல, நான் ஜீசஸ்ட கேட்டப்பா அவர் கொடுத்த ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன, அவிசுவாசம். அதுக்கப்புறம் தான் இது வந்து எக்ஸ்பிளேஷன் மாதிரி ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்பிளேஷன் இதுல வந்து இது வந்து 2 இடத்துல கொடுத்துருக்கு, 2ஐயும் நாம பார்ப்போம் இப்போ. ஆனா மத்தேயு 17 இந்த 21ஆம் வசனம் வந்து நிறைய மேனுஸ்கிரிப்ட்னா ஒரிஜினல் கிரீக் எழுதின அந்த அதுல இருந்து காப்பீஸ் தான் எடுக்கிறாங்க. சில பழசா கண்டுபிடிச்ச ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இந்த வசனமே இல்லையும். ஸோ நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணது பழசு, கிங் ஜேம்ஸ், தமிழ் எல்லாம் மூல பாஷையிலேருந்து பண்ணது. அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச மேனுஸ்கிரிப்ட், பட் தேர் ஓல்டர் தேன் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வசனம் மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு முன்னால் உள்ள மேனுஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க பின்னாடி. ஸோ நியூவர் வெர்ஷன்ஸ் லைக் ESV, NIV அதுலலாம் இருக்காது இந்த வசனம். அதுலலாம் நோட்டில் 21 இருக்காது, 20க்கு அப்புறம் நோட் போட்டிருக்கோம். திஸ் மேனுஸ்கிரிப்ட் டஸ் நாட் ஹேவ் திஸ் வேர்ஸ், அதனால நாங்கள் ஆடே பண்ணலன்னு நம்ம இதில் இருக்கு. ஆனால் இது ஒழிய நீங்கள் கிரீக்கில் போய் பார்த்தா கூட இந்த வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசுன்னு போட்டிருக்காங்கல்ல, கிரீக்கில் வந்து ஆலோஸ், திஸ் கைண்டுன்னு தான் இருக்கும். இங்கிலீஷில் திஸ் கைண்டுன்னு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த வகை பிசாசுன்னு பண்ணிட்டோம், போடல தான். அப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சில பிசாசு ஃபாஸ்டிங் பண்ண தான் போகும், சில பிசாசு ஃபாஸ்டிங் பண்ணாமே போகணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடும்.
ஆனால் அந்த மாதிரி அங்கே அவர் அது கொடுக்கலையும், ஒரிஜினலில் இல்லை. நம்ம டிரான்ஸ்லேஷன்லேயும் கொஞ்சம் அதை மிகுதிப்படுத்திட்டாங்க, கொஞ்சம் இந்த 2 வார்த்தையை சேர்த்துக்கிட்டனால. ஆனால் இது மார்க்கில் இருக்குது. மார்க் 9 ரெண்டையும் பார்ப்போம் நம்ம. மார்க் 9 14லேருந்து 29 இதே கதை ஃபுல்லாக வரும். அந்த இடத்துல இதை குறித்து அந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 29 லாஸ்ட் வர்ஸு 28 கேட்குறேங்க. மார்க் 9ஆம் அதிகாரம். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அவங்க துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் கேட்டோம்னா, இவர் வந்து இவ்வகை பிசாசு அப்படின்றாரு. இந்த இடத்துல அந்த இவ்வகைங்கிற வார்த்தை கிரீக்ல இல்லை. அந்த இடத்துல நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வந்து பிசாசு, அவர் பிசாசு, ஜபத்தினால், அங்கேயும் அதே மாதிரி ஜபத்தினாலும் இருக்குதான் மார்க்ல. உபவாசங்கிற வார்த்தை இல்லையும் அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட்ல போன. ஸோ எங்கேயோ இது வந்து அந்த நேரத்தில் அந்த டிரான்ஸ்லேட் காப்பீஸ் தானே எடுக்கிறேன், ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் தானே. அந்த எழுதுறவங்களுடைய அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைமில் உள்ள அவங்க சிந்தனையின் பிரகாரம் அதை ஏதோ மாற்றிருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க மேனுஸ்கிரிப்ட். அந்த ஒரு க்ரீக்லேயே அந்த மேனுஸ்கிரிப்ட்லேயே ஆடிஷன் ஆகிருக்கு. இது வந்து எல்லா பைபிள் ஸ்காலர்ஸும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க பொதுவாக. ஓகே, அந்த ரீசன்னால நான் இதை சொல்லலாம் இந்த பாயிண்ட்டை. பட் இஃப் யூ திங்க் இப்போ வந்து பைபிளில் இது இல்லை இருக்குன்னு இது ஆராய்ச்சி பண்ண போனால் எண்டே இல்லைல்ல, அப்போ நம்ம எந்த வசனத்தை தான் நம்புறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக வரும்னா நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறவங்களா இருந்தால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்காவது நம்ம ஜெபம் பண்ணுறோம், போகலன்னா உபவாசம் பண்ணால் போகும். இந்த டைப் ஆஃப் டிசீஸ் ஆர் இந்த டைப் ஆஃப் சிக்னஸ், இந்த டைப் ஆஃப் பிசாசு பொதுவாக இது வந்து டெலிவரன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வகை பிசாசு போகாதுன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் உபவாசிச்சு பண்ணுங்க. ஓகே, அதனால பெரிய பிரச்சனை இல்லை, உபவாசம் பண்ணுங்க. ஆனால் அதனால பண்ணாமல் இருக்க முடியாது. நோ எக்ஸ்கியூஸ். போக முடியாதுன்னு எந்த பிசாசும் கிடையாது அப்புறம், இல்லையா? அது அட்லீஸ்ட் எவ்ரிபடி அக்ரீஸ். ஈவன் இந்த வசனம் இருக்குன்னே நம்ம எடுத்துக்கிட்டாங்க. சில வகை பிசாசு போகிறது கஷ்டம், இது கஷ்டம், நம்ம எதையும் விட முடியாது. நீங்கள் கஷ்டம் நான் நினைக்கல, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உபவாசம் பண்ணிக்கோங்க, பண்ணி அதை ஆனால் துரத்தணும். எல்லாத்தையும் நம்ம துரத்த முடியும். ஆனால் இதன் பிரகாரம் ஒரு மேனுஸ்கிரிப்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதில் வந்து அந்த அந்த வகையான திங்கிங் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கு. இப்போ ஏதாவது ஒன்று வந்து போகலைன்னா இதனால போகலாதான் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது நல்லா உட்காந்துக்கும், இல்லையா? ஸோ நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நான் சொன்னால் நீ போகணும், நம்ம பிடிவாதமாக இருக்க கற்றுக்கிறது முதல்ல இருந்தே நல்லது. இந்த ரீசன்னால அப்படி நம்ம ஃபீல் பண்ணோன்னா நீங்கள் அதை பிலீவ் பண்ணிங்கன்னா ப்ரேயர் பண்ணி இது ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாவது ஆனால் அதை துரத்தணும். ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் தான் துரத்த முடியும்னு சொல்லி இவங்களை திட்டுறாரு. நீங்கள் ஏன் துரத்தலைன்னு அவங்க கோவப்படுறாரு அவங்க மேலே. அதனால் அவர் எதிர்பார்த்தார், இவங்களால பண்ண முடியும்னு அவருக்கு இருந்தது. எதிர்பார்ப்புன்னா இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டார்ல. அதனால எல்லா வகை பிசாசையும் நம்ம வந்து துரத்த முடியணும். அது இதை வந்து இங்கிலீஷில் வந்து திஸ் கைண்ட் டஸ் நாட் கோ பை பட் பை ப்ரேயர்னு இருக்குது. ஃபாஸ்டிங் இல்லை ஆட் பண்ணியிருக்கு. அப்படி ப்ரேயர்னு எடுத்தால் கூட என்ன எதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த வகை அவிசுவாசம்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்குறாருல, அவிசுவாசம் நீங்கிறதுக்கு வேணால் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம்னா என்ன? ஆண்டவரோட உறவாடுறது, அவரை அதிகமாக அறிய ஜெபம் இஸ் நாட் ஆஸ்கிங் ஒன்லி. இல்லை, ப்ரேன்றது பழைய ஓல்டு இங்கிலீஷில் ப்ரேன்னா ஆஸ்க். ஸோ ஜெபத்தில் ஒரு டைப் ஆஃப் ஜெபம் வந்து கேட்கறது ஆண்டவரை, எல்லாமே கேட்கறது கிடையாது. ஒரு தகப்பனோட நம்ம பிள்ளைகளாக உறவாடும் போது எல்லாமே எப்போ பாரு சின்ன பிள்ளைகளாம் எல்லாமே ஒன்லி பர்ஸுக்கு மட்டும் தான் அப்பாட்ட வருவாங்க. அம்மா கிட்ட பர்ஸ் இருக்காது. இப்போ 2 பேர்ட்டும் இருக்கு. அப்பா கிட்ட வந்து பர்ஸுக்காக தான் வருவாங்க மெயினாக. வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், இதான் சின்ன பிள்ளைங்க கேட்கும். அதே வளரும் போது அதுக்கு மீறி வேற விஷயமும் கேட்கும். எனக்கு வண்டி ஓட்டுறது, வண்டியில் டவுட்டு, சில கொஸ்டின்ஸ் அப்பாட்ட கேட்பாங்க, சில கொஸ்டின்ஸ் அம்மாட்ட. வளர வளர அந்த பக்குவம் வரும்போது, அப்போ நம்மளும் மெச்சூர் ஆகும்போது ஆண்டவரோட உறவுல நம்ம வளர வளர நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசலாம். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஆஸ்கிங், ப்ரேயருங்கிறது கான்வர்சேஷன். 2 சைடு இருக்கும். அவர் பேசுவார், நம்ம கேட்போம், நம்ம பேசுவோம், அவர் கேட்பாரு. எல்லாமே வந்து
கேள்வி பதிலாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மாவே பேசலாம். இதை குறித்து நான் யோசித்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் அவிசுவாசம் நீங்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அவிசுவாசமே இருக்குது. அவரை குறித்து நான் அதிகமாக அறிஞ்சிக்குவேன். த மோர் ஐ கெட் டு நோ ஹிம், ஐ வில் நாட் ஹேவ் அன்பிலீஃப். இல்லைங்களா? ஸோ அதை சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம ப்ரேயர் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுங்க, டிசிப்ளின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தானாக வந்து அவிசுவாசம் நல்லா வரும், ரினியூவல் ஆஃப் த மைண்ட் இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு கெட் த ரிசல்ட்ஸ். ஸோ அப்படி தான் அவர் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுடைய பாரம்பரியம்னா இந்த டீச்சிங் வந்து ஹீலிங்கை கொடுத்தோ டெலிவரன்ஸ் கொடுத்தோ பொதுவாக மக்கள் சொல்கிற ஒரு இது. உபவாசித்து நம்ம ஜெபம் பண்ணால் எல்லாத்தையும் போடும், உபவாசம் பண்ணலன்னா முடியாது. அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இதை நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துலேயுமே ஹெசிடேஷன் வரும். அப்போ நம்ம இப்படி திங்க் பண்ணுறோம்னால அதுவும் வந்து ஈஸியாக போகாது. நான் வந்து டிலே பண்ணலாம்ல, அவங்க போஸ்ட்போன் 3 நாள் கழிச்சு இந்த 3 நாளுக்குள்ளே நான் என்ன வேணால் பண்ணலாம்ல, டிலே பண்ணலாம்ல. 3 நாள் உபவாசம் பண்ணணும், 2 நாள் உபவாசம். நம்ம உபவாசம் பண்ணுறதுக்கு அவங்க டிலே பண்ணுற வரைக்கும் இது இன்னும் ஏமாற்றி இன்னும் சனதாரத்தில் சீக்கிரமாக கொள்ள தான் பார்க்கும் இல்லையா, சீக்கிரமாக முடிக்க பார்க்கும். அப்போனா அதனால இந்த பாயிண்ட்டை நம்ம இதில் சரியாக புரிஞ்சுக்கிட்டா ஜீசஸ் அப்படி மீன் பண்ணவே இல்லை. அவர் மீன் பண்ணது அவிசுவாசம். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால ஏன் மீனிங்கில் நம்மளுக்கு ரிசல்ட் வரும்போது 2 ரிசல்ட், அவிசுவாசம் அண்ட் மனிதனுடைய பாரம்பரியம். இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்தை இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்டிங்க்கும் ரிசல்ட் வர்றதுக்கும் கனெக்ட் பண்ணவே தேவையில்லை. விசுவாசத்துக்கும் ஹீலிங் ரிசல்ட் வர்றதுக்கு தான் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை அடுத்த இதோட நிறுத்திக்கிறோம். பிரேக் 15 minutes. 3:30. Yeah. Okay.